உங்க அப்பன் பேர் என்ன? நீங்க கொடுக்கிற இந்த 100-200க்காக நான் ஒரு அயோக்கியம் பேரை சொல்ல விரும்பல. எனக்கு அப்பன் பேர்ல ரொம்ப கோபம் இருக்கு. பரவாயில்ல, அப்பன் பேர் சொல்ல வரேன். வாங்கிக்க. இந்த ஏழைங்க ரத்தத்துக்கு நீங்க விலை கொடுத்துடலாம். ஆனா சில பேர் சிந்தின கண்ணீருக்கு நீங்க நிச்சயமா பதில் சொல்லியே ஆகணும். ராஜன், வேலை கிடையாது, வெளியே போ. ஏங்க செல்வநாயகத்தை எதிர்த்து பேசிட்டார். அவரை பழிச்சுக்கிட்டு நாங்க இனிமே இங்க தொழில் செய்ய முடியாது. உன்னை வேலைக்கு வச்சுக்கிட்டா ஏன் தொழிலுக்கு தான் ஆபத்து. மரியாதை சொல்ற போய் வச்சுட்டு போப்பா. போ போ போ. என்ன முதலியார்? ஒண்ணும் இல்ல, இந்த கான்ட்ராக்ட்ல ஒரு கையெழுத்து வேணும். மண்ணில் காலையில் ஆபீஸ்ல போடுறோம். இல்ல சரி. உமா, எவ்வளவு லேட்டு? நான் என் ஃப்ரெண்டு கூட சினிமாக்கு போயிருந்தேன்ப்பா. ஃப்ரெண்ட்ஸ்னா ஆம்பளையா பொம்பளையா? பொண்ணுதான். பொண்ணுதான்ப்பா, பொண்ணுதான். உங்க அப்பாவுக்கு பொய் சொன்னா பிடிக்காது தெரியுமா உனக்கு? உன்னை கொண்டு வந்து விட்டுட்டு போனது யாரு? அது அது என் ஃப்ரெண்டு. சித்தப்பா, அவன் ஹோட்டல்ல பாட்டு பாடுறது. இவங்க 2 பேரும் ஒன்னா சேர்ந்து சுத்துறத நான் பல இடத்துல பார்த்திருக்கேன். உமா, தாய் இல்ல பொண்ணாச்சேன்னு ரொம்ப செல்லம் கொடுத்து வளர்த்த. அந்த சலுகையை நீ தப்பா பயன்படுத்த கூடாது. புரியுதா? புரியுதா? ரவி, உமா மேல ஏன்டா கோல் சொல்ற? இல்லப்பா. உள்ள போடா. போ, போ. செல்வம், குழந்தைய கண்டிக்க வேண்டியதுதான். பொறுமையா இரு. அவ கண்கலங்கி நிக்கிறா பாத்தியா? நீ உள்ள வாமா. நீ மாமா உள்ள. இப்ப நான் என்ன சொல்லு? இந்த ஏலத்துல எப்படி உங்களுக்கு 5 லட்சம் ரூபாய் ஆதாயம் கிடைக்கும்? என் வார்த்தை கட்டுப்பட்டு ₹1 ஏலத்துல எழுத்து கேட்கல. அதான் தனக்கோடி. வாங்க வாங்க செல்வநாயகம், இதான் என் பையன் அசோக். வணக்கங்க. நமஸ்காரம். உள்ள வா. வணக்கம். வாங்க உட்காருங்க உட்காருங்க. மிஸ்டர் செல்வநாயகம், நீங்க என் வீட்டுக்கு வந்ததுல நான் ரொம்ப பெருமைப்படுறேன். உட்காருங்க தம்பி. இருக்கட்டுங்க. நல்ல மரியாதை தெரிஞ்ச பிள்ளை. இவன் தான் இப்ப என் பிசினஸ் எல்லாம் கவனிச்சுக்கிறான். மிஸ்டர் செல்வநாயகம், இப்போ உங்கள்கிட்ட கமிஷன் கேட்க போறேன். கேளுங்க. இந்த ஆசையை மனசுல ரொம்ப நாளா உண்டு. நானே உங்க வீடு தேடி வந்து கேட்கணும்னு இருந்தேன். உங்க பொண்ணை என் பையனுக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்கணும். என்னடா கல்யாணத்தை பேரம் பேசுறோம் நினைக்க வேண்டாம். உங்களுக்கு இருக்க வசதிக்கு 1000 இடத்துல இருந்து மாப்பிள்ளைய தேடி வருவாங்க. அதே மாதிரி என் பையனுக்கு நிறைய பணக்கார வீட்டுல பொண்ணு கொடுப்பாங்க. ஆனா இந்த சம்பந்தத்து மூலமா ஏற்படுற நட்பை நான் விரும்புறேன். என்ன மிஸ்டர் சிவானந்தம்? நம்ம நட்பு நீடிக்கிறதுல எங்களுக்கும் விருப்பம் தான். இந்த கல்யாணத்தை பத்தி எனக்கு பூரண திருப்தி. பொண்ண ஒரு வார்த்தை கேட்டுட்டு சொல்லலாம்னு தம்பி யோசிக்கிறேன்னு நினைக்கிறேன். அவ்வளவு எதுக்கு கேட்கணும்? நம்ம பார்த்து சரின்னு சொன்னா அவன் வேணாம் சொல்ல போறேன். ஆகட்டும். அப்ப நல்ல நாள் பார்த்து நிச்சயம் பண்ணிடலாம். நம்ம மாதிரி பெரிய மனுஷங்களுக்கு வார்த்தை தான் முக்கியம். இன்னைக்கு ரொம்ப நல்ல நாள். அப்பா, அந்த அசோக்குக்கு என்ன கல்யாணம் பண்ணி கொடுக்குறேன்னு வாக்கு கொடுத்தீங்களாமே? பெரியப்பா சொன்னாரு. ஆமா. நீங்க எப்படி வாக்கு கொடுக்கலாம்? நான் உன்னுடைய தகப்பன், அதனால எனக்கு அந்த உரிமை இருக்கிறதா நினைச்சுக்கிட்டு இருக்கேன். நான் சேகர விரும்புறேன்னு தெரிஞ்சும் எதுக்காக இப்படி செஞ்சீங்க? அவன் யாரு, எந்த ஊரு, ஏதோ ஹோட்டல்ல பாடி தெரியுறானா? நீ போய் அவனை கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்ற. நம்ம அந்தஸ்து என்ன யோசிச்சு பாத்தியா? இந்த அந்தஸ்துக்கு வர்றதுக்கு முன்னாடி நீங்களும் ஏழையாதப்பா இருந்தீங்க. ஆமா இருந்தேன். ஆனா இந்த நிலைமைக்கு வர்றதுக்கு நான் எவ்வளவு கஷ்டப்பட்டிருப்பேங்கிறது எனக்கு தான் தெரியும். என் மகளை மறுபடியும் அந்த பள்ளத்துல தள்ள நான் விரும்பல.
தவிர நான் தனக்கோடிக்கு வாக்கு கொடுத்துட்டேன். இது என்னுடைய கௌரவ பிரச்சனை. நானும் தான் வாக்கு கொடுத்துட்டேன், சேகரை கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு. உங்களுக்கு இருக்கிற கௌரவம் எனக்கும் உண்டுப்பா. முதலாளி யார் பாருங்க குடிசை போட்டு இருக்கிறது? சொன்னாங்க முதலாளி, மொட்டைத்தனமா பேசுறான். செக்குங்க. எங்கண்ணே முதலாளி கூப்பிடுறாங்க. அங்க ஒருத்தன் குடிசை போட்டு இருக்காம அவன் குடிசை பிச்சு எறிஞ்சு அவனை அடிச்சு துரத்தணும். ரொம்ப ஆர்ப்பாட்டம் பண்ணாம அடிக்கணும். மரியாதையை குடிசை போயிட. போய் உன் முதலாளி வர சொல்லுப்பா. என்னடா முறைக்கிற? செல்வனாக நாணயம் பெட்டியில மட்டும் இருந்தா போதாது, அது வாக்குல இருக்கணும். உன் வார்த்தையை நம்பி என் பையனுக்கும் பொண்ணுக்கும் கல்யாணம் எல்லாத்தையும் சொல்லிட்டேன். இப்ப அது நடக்கலைன்னா எவ்வளவு பெரிய தலை குனிவு. பொண்ணுக்கு இந்த கல்யாணத்துல இஷ்டம் இல்ல, தவிர இது அவளுடைய வாழ்க்கை பிரச்சனை. எனக்கு இது மான பிரச்சனை. அது சரி, ரெண்டுல எது முக்கியம்னு பாக்கணும் இல்லையா? பரம்பரை பணக்காரனா இருந்தா மனுஷனுக்கு மானம் கௌரவம் எவ்வளவு முக்கியம்னு உனக்கு தெரியும். நீ கூலிக்கு மீன் பிடிச்சவன் தானே, இப்ப நான் காசு வந்துருச்சு. தனக்கோடி வார்த்தைகளால செல்வநாயகம், நீ அனுப்பிச்சு வச்ச ஆளை உங்ககிட்டயே பத்திரமா கொண்டு வந்து சேர்த்துட்ட. இன்னும் எத்தனை பேர் அனுப்பணுமோ அனுப்பி வை, எதிர்பார்த்துட்டே இருக்கு. ஆனா ஒண்ணு, இந்த மாதிரி சோத்து தடியன்களை அனுப்பி வைக்காத, நல்ல தடியனை பார்த்து அனுப்பி வை. ரெண்டு பேரா போய் உதப்படாதீங்க. எத்தனை ஆள் வேணுமோ அவ்வளவு பேரையும் கூட்டிட்டு போங்க. செல்வநாயகம், இதுவரை யாரும் என்னை இப்படி அவமானப்படுத்துறது இல்ல. செல்வநாயகம், ஓ வெளியே. காரை நிறுத்து. அவளை தூக்கி வண்டிக்குள்ள போடு. ராஜன், செல்வநாயகன் சாதாரண ஆள் இல்ல. அவனுக்கு எல்லா வசதியும் இருக்கு. பணபலம் இருக்கு, பக்கபலம் இருக்கு, ஆள் பலம் இருக்கு. உன் ஆவேசமும் ஆத்திரமும் அவனை ஒண்ணும் செய்ய முடியாது. அவனோட நீ மோதணும்னா அதுக்கு நீ நிறைய கத்துக்கணும். அத நான் உனக்கு சொல்லித் தர்றேன். சம்மதமா? நீங்க என்ன சொன்னாலும் நான் கேட்கிறேன். அசோக், ஜார்ஜ், இவன் ஒரு கடல் மீன். இவனுக்கு தலையில நீச்சல் அடிக்க கத்துக் கொடுக்கணும். இந்த மீனை குள்ளநரி ஆக்கிட்டா நம்ம அவமானத்துக்கு பழி தீர்த்துக்கலாம். மத்ததெல்லாம் அப்புறம் சொல்றேன். முதல்ல ராஜனை ராஜாவாக்கு. ராஜன்,
எல்லாம் சொன்னபடி செஞ்சிட்டியா? இன்னைக்கு ராத்திரி நானே படகுல போய் போதும், ரொம்ப சொல்ல வேண்டாம். இந்த மாதிரி விஷயங்களை ரொம்ப பேசக்கூடாது. காரியத்துல கண்ணா இருக்கணும். இதை மட்டும் நீ ஜாக்கிரதையா செஞ்சு முடிச்சிட்டேனா செல்வத்துக்கு ஊர்ல இருக்க மதிப்பு மரியாதையெல்லாம் காத்துல பறந்துடும். ராஜன் சார், ஒரு முக்கியமான விஷயம் சொல்லுங்க. இதை நீ செய்யும் போது தப்பி தவறி மாட்டிக்கிட்டேனா என்ன காட்டி கொடுத்துட கூடாது. கவலைப்படாது. அவர் அவமானப்படுத்துறதுல உங்களை விட எனக்கு தாக்குறாது. ஹாய் டாடி. ஆமா தேவி, ஏன் லேட்டு? ஏற்கனவே பிளேன் லேட். அண்ணன் டிரைவிங் வேற டெட் ஸ்லோ. டாடி, யாரது? பேரு ராஜன். புதுசா வேலைக்கு சேர்த்திருக்கேன். ராஜன், என் மகன் தேவி பாம்பேல படிக்கிறான். வணக்கம். பார்த்தா ராபர்ட் டி நீரோ மாதிரி இருக்கு. வெல் பில்ட் பாடி. எங்கேயோ சர்க்கஸ்ல இருந்து பிடிச்ச மாதிரி இருக்கு. ஓஹோ, டாடிக்கு புது அடியாளா? அப்படி சொல்லக்கூடாதுமா. சார், நான் வரேன். இன்ஸ்பெக்டர், நீங்க இந்த ஆளை ஜாமீன்ல வெளியே விடக்கூடாது. அப்படி சொல்ல நீங்க யாரு? இந்த பகுதியில் வாழற ஜனங்களோட பிரதிநிதினா. கடல்ல மீன் பிடிக்க போறேன்னு சொல்லிட்டு கள்ள கடத்தல் பண்ற இந்த மாதிரி தேச துரோகிகள்னாலதான் நாடே கட்டு குட்டிச்சவரா போச்சு. இன்ஸ்பெக்டர், he is insulting my client. இந்தாங்க மிஸ்டர், இது பொதுக்கூட்ட மேடை இல்ல, போலீஸ் ஸ்டேஷன். போலீஸ் ஸ்டேஷனுக்கு வந்து சாதாரண ஆளுங்கள்லாம் அதிகாரம் பண்ற அளவுக்கு ஆயிப்போச்சு. நீங்க சும்மா இருங்க. மிஸ்டர் செல்வநாயகம், மண்டே நீங்க கோர்ட்ல ஆஜராகணும். இப்ப நீங்க போலாம். இன்ஸ்பெக்டர், மறுபடியும் சொல்றேன், இந்த ஆளை வெளியே விடாது. மிஸ்டர், சட்டப்படி நாங்க என்ன செய்யணுமோ அதை செய்வோம். இப்போ நீங்க வெளியில போங்க. நீங்க என்ன வெளியே போக சொல்லலாம், ஆனா வெளியே இருக்கிறவங்க இந்த ஆளை சும்மா விட மாட்டேன். நான் என்ன சொல்றேன்? கடத்தல்காரன் செல்வநாயகம், கடத்தல்காரன் செல்வநாயகம், கடத்தல்காரன் செல்வநாயகம், கடத்தல்காரன் செல்வநாயகம், கடத்தல்காரன் செல்வநாயகம், அதுத்தோல் போத்திய புலி செல்வநாயகம், அதுத்தோல் போத்திய புலி செல்வநாயகம், அதுத்தோல் போத்திய புலி செல்வநாயகம், அதுத்தோல் போத்திய புலி செல்வநாயகம், 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 அதுத்தோல் போத்திய புலி செல்வநாயகம், அதுத்தோல் போத்திய புலி செல்வநாயகம், விடாதே செல்வநாயகம், செல்வநாயகம், விடாதே விடாதே, விடாதே விடாதே, விடாதே விடாதே, அதுத்தோல் போத்திய புலி செல்வநாயகம், அதுத்தோல் போத்திய புலி செல்வநாயகம், அதுத்தோல் போத்திய புலி செல்வநாயகம், கடத்தல்காரன் செல்வநாயகம், கடத்தல்காரன் செல்வநாயகம். அப்படி பார்க்காதீங்க முதலாளி. வெள்ளிக்கட்டி எல்லாம் என் படகுல எப்படி வந்ததுன்னு எனக்கு தெரியவே தெரியாதுங்க. கூட இருந்தே குழி பறிக்கிற உன்ன மாதிரி ஆளுங்களை வேலைக்கு வச்சுக்கிட்டா இப்படிதான்டா நடக்கும். பாவி, கூட பிறந்த சகோதரமா நினைச்சுக்கிட்டு இருந்தாரு. அவருக்கு அவ்வளவு பெரிய துரோகம். அட துரோகி! நான் வெளியே போறத பத்தி எனக்கு எந்த விதமான கவலையும் கிடையாது. சந்தோஷமா போயிடுறேன். ஆனா திருடனுங்கிற பேரோட மட்டும் என்ன வெளியே அனுப்பிச்சிடாதீங்க சார். திருடன் திருடன் சொல்லாம தியாகின்னு சொல்றதா? உன்னால என் தம்பியோட மான மரியாதை எல்லாமே போச்சடா. சார், முதலாளி, நீ இப்படி செய்வேன் நான் எதிர்பார்க்கவே இல்லை. நீங்க கூட என்ன நம்புறீங்களா சார்? ரவி, இவன் கழுத்தை பிடிச்சு வெளியே தள்ளுடா. திருட்டு நாயே, போடா வெளியே. செல்வம், போடா போடா.